Hey guys, welcome back to our channel Stylish Namachi. நம்ம இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக் தான் பார்க்க போறோம். சோ நம்ம நிறைய ஃபவுண்டேஷன் டெக்னிக்ஸ் நம்ம சேனல்லே பார்த்திருக்கோம், பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபவுண்டேஷன் டெக்னிக். உங்க மேக்கப்பை ரொம்ப நேரம் லாங் ஆக வைக்கிற ஃபவுண்டேஷன் டெக்னிக். சோ மேக்கப்ல இருக்க ரெண்டு மேஜரான ப்ராப்ளம் என்ன, ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் லாங் ஆக மாட்டேங்குது, ஃபவுண்டேஷன் கிரே ஆவோ இல்ல ஆக்சைஸ் ஆகுது. சோ ஆக்சிடேஷன் எப்படி ஆகுது, அது எப்படி தடுக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. பட் இது வந்து ஃபவுண்டேஷன் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளம், ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் லாங்கஸ்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்றோம் எல்லாமே பத்தி நம்ம பேச போறோம். நம்ம இந்தியாவில் வந்து ஃபுல்லா வந்து சம்மர் தான், ஸோ எப்பவுமே வந்து வெயில் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம மேக்கப்பை லாங் லாஸ்ட் ஆக வைக்கிறது, மேக்கப்பை ஸ்டே பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பிரைடா இருக்கல, பிரைட் ரூமா இருக்கல, வெட்டிங் கெஸ்டா இருக்கல, ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு போகணும் இல்ல பார்ட்டிக்கு போகணும், மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ தாராளமா உங்க ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். பிளஸ் நான் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டெக்னிக்ஸ் ஒர்க் ஆகாது, பட் இந்த டெக்னிக் இட்ஸ் ஹோலி கிரேட் டெக்னிக், கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சம்மர்ல தான் இருக்கும். ஸோ குவாரண்டைன்லாம் முடிச்சு நீங்க வெளியே போறீங்க, மேக்கப்லாம் பண்ணிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா அந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஃபவுண்டேஷன் டெக்னிக் மட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்க ஃபவுண்டேஷன் ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப், உங்க ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் கண்டிப்பா ஸ்டே ஆகும். ஸோ கண்டிப்பா அந்த ஃபவுண்டேஷன் டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு आवर चैनल स्टाइलिश नमची. இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். அதே மாதிரி நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட விருப்பம் பொறுத்து தான். ஸோ நான் எனக்கு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஃபேஷியல் ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்கும், பீச் ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அது ஃப்ளாலஸாக எனக்கு அப்ளை ஆகாது, என்னோட ஃபேஷியல் ஹேர் வந்து கிளிங் ஆகி ஸோ ஒரு மாதிரி வந்து அதில் வந்து ஒட்டிக்கிட்டு எனக்கு அன்இவனான ஃபினிஷ் கிடைக்கும். எனக்கு ஃப்ளாலஸான ஃபினிஷ் கிடைச்சதே கிடையாது நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுற வரைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப அன்இவனாக நல்ல கவரேஜ் கூட கிடைக்காது. ஸோ அதனால தான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பீச் ஃபர்ஸ்ட் இருக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு முஸ்டாச் இருக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் அதுக்கு மேலே வந்து மேக்கப் போடுவேன் அப்படின்னு நினச்சினா டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் ப்ரிஃபரன்ஸ். நான் சொல்லி நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது, என்னோட மெத்தட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபேஷியல் ஹேர் மூவ் பண்ணால் எனக்கு ஃபினிஷ் ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும், அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபேஷியல் ஹேர் மூவ் பண்ணுறேன். ஸோ நான் ஷேவிங் தான் அடாப்ட் பண்ணுவேன். ஸோ ஷேவிங் நான் டீட்டெயிலாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டக்குன்னு வந்து ஷேவ் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ரேசர் தான் யூஸ் பண்ணேன், டிங்கிள் ரேசர். ஸோ எல்லா சின்ன சின்ன கடை உங்களுக்கு பியூட்டி ஷாப்ஸ் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெய்லி மேக்கப் பண்ணும்போது அது ஷேவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஷேவ் பண்ணுவேன், டிபெண்ட்ஸ் அப்பான் மை ஹேர் க்ரோத். ஸோ உங்கள் ஹேர் க்ரோத் பொறுத்து நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேவ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கின் ப்ரெப். ஸோ ஸ்கின் ப்ரெப் வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் அந்த ஆர்டரையும் போகலாம், இல்லை வந்து நீங்கள் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இப்படிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக உங்கள் ஸ்கின் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே வந்து உங்கள் ஸ்கின் வந்து தேவையான அளவு மாய்ஸ்சரைசர், ஹைட்ரேஷன் மட்டும் தான் எடுத்துக்கும், மற்றதெல்லாம் வெளியே தள்ளிடும். ஸோ அது மாதிரி தள்ளும் போது நீங்கள் மேக்கப் போட்டுக்கும் போது உங்கள் ஆயில் வந்து சீப் த்ரூ ஆகி வெளியே உங்கள் மேக்கப்பை ஃபுல்லாக கலைச்சிடும். நார்மல் டேஸ்க்கும் மேக்கப் போட டேஸ்க்கும் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ நார்மல் டேஸில் சீரம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். பட் நான் மேக்கப் போடும்போது சீரம் அப்ளை பண்ண மாட்டேன் கிடையாது. உங்கள் ஸ்கின் கேர் எது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு டோனர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது DIY டோனர், என் வீடியோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் டோனர் ஜஸ்ட் என் ஃபேஸில் வந்து பேட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும், அப்போ தான் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசரும் நீங்கள் ரொம்ப வயசாக சூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸாக சொல்லியிருக்கேன், உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், நார்மல் ஸ்கின்னாக இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் கீழே வந்து நிற்கும், உங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸோ எப்பவுமே நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ப்ரைமருக்கு போயிடுறேன். பட் அந்த நீங்கள் அப்படி பண்ண போகிறது கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பவுடர், செட்டிங் பவுடர். ஸோ எனக்கு வந்து RCMA நோ கலர் செட்டிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு நியூ டெக்னிக் கிடையாது, நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பியூட்டி ப்ளாகர்ஸ் சொல்லி பார்த்துருப்பீங்க. ஃபவுண்டேஷன் மாதிரி பவுடர் யூஸ் பண்ணால் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யூஸ்வலாக இதுக்கு ஃபவுண்டேஷன் கன்சிலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு செட்டிங் பவுடர், ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம்னா ஸோ நம்ம ஃபேஸ் வந்து வர எக்ஸஸ் ஆயில் வந்து பவுடர் அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து
ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதே நம்ம ஃபவுண்டேஷன் முன்னாடி செட்டிங் பவுடரோ காம்பேக்ட் பவுடரோ அப்ளை பண்ணோம்னா அது வந்து ஃபவுண்டேஷனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி நம்மளுக்கு இருக்கும், ஒரு தின் ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி. பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டெக்னிக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெவி லேயராக இருக்கும், ரொம்ப கேக்கே ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பஞ்ச் எல்லாம் நீங்கள் பஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்பஞ்ச் ஒரு பஃப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு திஸ் எக்ஸஸ் வந்து இது மாதிரி டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ஸோ ஸ்பஞ்சால் வந்து என் ப்ராடக்ட் வந்து புஷ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ப்ரஷ்ல வந்து இது மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்பஞ்சில் அப்ளை பண்ணும்போது எக்ஸஸ் பவுடர்லாம் அந்த ஸ்பஞ்சை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பவுடர் மட்டும் தான் ஃபேஸ் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா ஸ்பஞ்சுக்கு நார்மலாகவே வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதனால நான் ஸ்பஞ்சில் அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம பவுடர் அப்ளை பண்ணுறோம். ஸோ பவுடருக்கு அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்குது, செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ நாளைக்கு இந்த வெட் அண்ட் வெல் நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த செட்டிங் ஸ்ப்ரே வேணால் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஸ்கின்க்கு கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் மேட் செட்டிங் ஸ்ப்ரேஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்க்கு என்ன செட்டிங் ஸ்ப்ரே செட் ஆகுமோ நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எதுக்கு செட்டிங் ஸ்ப்ரேனா வந்து அது வந்து இன்னொரு லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனை தரும். ஸோ நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணும்போது சில நேரத்தில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும், உங்கள் ஸ்கின்க்கு தேவையான இனஃப் மாய்ஸ்சரைசேஷன் தராது. ஸோ மார்னிங் மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிட்டு தான் பவுடர் அப்ளை பண்ணுறோம். ஸோ பவுடர் வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர்லாம் அப்சர்வ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்காகவும் இன்னொரு லேயர் ப்ரொடெக்ஷனுக்காகவும் வந்து நம்ம வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு மைக்ரோனைஸ் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ எந்த டெக்ஸ்சரும் இருக்காது. செட்டிங் ஸ்ப்ரேவை அப்படியே ட்ரை ஆக விடுங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவே தானாக ட்ரை ஆகட்டும். ஸோ நீங்கள் 1 or 2 minutes கொடுத்தீங்கன்னா அதுவே ட்ரை ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 இன்விசிபிள் லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு செட்டிங் பவுடர், ஒரு செட்டிங் ஸ்ப்ரே லேயர். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து க்ரீஸ் ஆகாமல் நம்ம ஆயிலை வந்து தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரைமர் வேறு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக ப்ரைமர் வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும், நம்ம மேக்கப் ரொம்ப நேரம் லாங் லாஸ்ட் ஆக வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 2 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணனால நம்ம ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸோ அதுக்கு வந்து 100% கேரண்டி. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் ஃபேஸ்க்கு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு கம்பேட்டபிளான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து நைகா பிரெட்மியா ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்கனால என்னோட லைட்டிங்ஸில் வந்து கிளார் அடிக்குது. பட் நான் சைடில் காட்டினா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அது. ஜஸ்ட் நான் கொஞ்சோடு எடுத்துக்கிறேன். என் ஃபிங்கர்ஸில் வார்ம் பண்ணிவிட்டு ஸோ என் செட்டிங் ஸ்ப்ரே ஃபுல்லாக ட்ரை டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து இது வந்து ஸ்கின்ல வந்து பேட் பண்ண போகிறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலர் ஃபவுண்டேஷன் ரொட்டீனா கலர் அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் கன்சிலர் நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 seconds டைம் கொடுங்க. அது கொஞ்சம் இதுவாகுது, செட் ஆகிறதுக்கு ஃபேஸ்க்குள்ள. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண ப்ரைமர் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் அண்ட் ஸ்லைட் ஆகும். ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாது. ஸோ அதனால இப்போ டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி இந்த 4 ஸ்டெப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபினிஷில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் மேட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம். பட் அது வந்து ஆயிலி ஆகிடும், இல்லை ஒரு மாதிரி க்ரீஸ் ஆகிடும். அந்த எஃபெக்டே இருக்காது. பட் நீங்கள் இந்த 4 ஸ்டெப் பண்ணிட்டு உங்கள் மேட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மேட் ஃபவுண்டேஷனாகவே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபிட்மி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மேட் ஃபவுண்டேஷன். ஸோ அதை வச்சு நான் ஸ்பஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மேட் ஃபவுண்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இல்லை வேறு ஏதாவது ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். அது டியூவி ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுற ஃபவுண்டேஷன் எவ்வளோ சீம்லெஸ்ஸாக பிளெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவரேஜும் அதிகமாக இருக்குது. என் மேட் ஃபவுண்டேஷன் மேட்டிஃபைங்காகவே இருக்குது. ஸோ இதுக்கு தான் சொன்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் RC மினோக்கா பவுடர் வச்சு என்னோட டீ ஜோனை மட்டும் செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா டீ ஜோன் வந்து எனக்கு யூஸ்வலாக ஒரு 4 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஆயிலி ஆகிடும். ஸோ நம்ம என்ன தான் இந்த ஸ்டெப்லாம் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம டீ ஜோனை செட் பண்ணணும். இல்லை நம்ம கன்சிலர்லாம் அப்ளை பண்ணிப்போம். ஸோ க்ரீஸ் ஆகிடும். ஸோ நோஸ் கிட்ட, என் ஐஸ் கீழே, என் ஃபோர்ஹெட் இதெல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே பவுடரில் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹோல் ஃபேஸும் செட் பண்ண வேணாம். உங்கள் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸை மட்டும் செட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப் நான் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு இந்த மேக்கப்பை இப்படியும் விடலாம், பட் நான் ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன். நான் ட்ரிபிள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா என்னோட ஃபவுண்டேஷன், என்னோட கன்சீலர், என்னோட பவுடர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி மெஷ் ஆகி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ளாலஸான லுக் தரதுக்காக. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அஃப்கோர்ஸ். ஜஸ்ட் நான் வந்து ஸ்பஞ்ச் வச்சு ஜஸ்ட் புஷ் பண்ணி விட போகிறேன் ப்ராடக்ட்டை. ஸோ நம்ம மேக்கப் ரொட்டீன் முடிஞ்சது. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும், ஏன்னா எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வர்த் த டைம் அண்ட் வர்த் த எஃபர்ட். நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்ல டேயில், ஒரு வெட்டிங் டே ஆர் சம்திங் ஏதாவது வெளியே போகிறீங்க, டே ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ஸ்டே ஆகும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் மிடில் ஆஃப் த டே அது ஃபுல்லாக கலைஞ்சிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் வருத்தப்பட்டதுக்கு பதிலாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ப்ரிகாஷன் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மேக்கப்பை லாங் லாஸ்ட் ஆக வைக்கலாம். ஒரு டே ஃபுல்லாக உங்கள் மேக்கப் ஸ்டே ஆகும். எனக்கு கவலைப்படவே தேவையில்லை. ஸோ மேக்கப் மார்னிங் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஈவினிங் ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் 8 hours 9 hours சாலிடாக ஸ்டே ஆகும். கண்டிப்பா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அஷர் பண்ணலாம். கண்டிப்பா அந்த மேக்கப் டெக்னிக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டைலிஷ் நினைச்சு. இட் வுட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன் கைஸ். பை.